ஏங்க நம்ம ரொம்ப நாளாவே ஒரு 2-3 வீடியோஸ்ல தொடர்ந்து அண்ணாமலை அவர்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நயினா நாகேந்திரன் அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, மக்கள் எதிர்பார்க்கறது என்ன, மக்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆனா எல்லாத்தையும் போட்டு உடைச்சு, ஐயோ தீபிகா சொன்னது கரெக்டுப்பா, நம்ம தொண்டர்கள் எல்லாருமே காண்டா இருந்த விஷயங்கள் ப்ரூவ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லும் வகையில நயினார் விசஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பிம்பமா வச்சுக்கிட்டு ஒரு நிழலா இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய மைண்டையும் பிக்ஸ் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட் அப்படிங்கறதும் அவங்களுடைய ஒரு ஒரு மீட்டிங்ல தெரிய வந்திருக்குங்க. பாஜகவினரே செக் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கும் அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். மிஸ் பண்ணிடாதீங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சோ தட் உங்களுக்கு ஃபுல்லா டீடைலா புரியும். அண்ட் எல்லாத்தையுமே நான் டீகோட் பண்ண போறேன். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. திண்டுக்கல்ல பூத் கமிட்டி மீட்டிங் ஒன்று நடக்குது. இந்த ஒரு மீட்டிங்ல பிரம்மாண்டமா ஆரவாரமா பெரிய பெரிய பேனர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பேனர்ல அண்ணாமலை அவர்களுடைய போட்டோ இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய போட்டோவை பார்த்துட்டு ஐயோ அண்ணாமலை இருக்கிறாரா, நம்ம எல்லாம் போலாம்பா அப்படின்னு சொல்லி பூந்தடிச்சு மக்கள் கொஞ்சம் பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ணாமலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் அண்ணாமலை, ஐ சப்போர்ட் அண்ணாமலை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. எவ்வளவு பேருக்கு அவரை பிடிக்குது அப்படிங்கறத பார்ப்போம். எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்றத மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் ஓகே, இப்ப வீடியோக்குள்ள ஃபுல்லா டீடைலா பேசுவோம். சோ இந்த பூத் கமிட்டி மீட்டிங் அப்படிங்கிறது அங்க நடக்குதுங்க. அந்த மீட்டிங்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. யாரு முக்கியமான ஆட்கள், பல பேர். வானதி ஸ்ரீனிவாசன் வந்திருக்காங்க, அண்ட் நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த படத்துல சொல்ற மாதிரி மொக்கச்சாமி வந்திருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்க முக்கியமான ஆட்கள் வந்திருந்தாலும் எங்க தலை எங்க அப்படின்னு தேடும் வகையில அண்ணாமலையை தேடும் ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இன்றைய நிலைக்கும் அரசியல்ல அதிகமா பார்க்கப்படுற கவர்ச்சிகரமான ஒரு அரசியல் களத்துல கவர்ச்சிகரமான ஒரு தலைவர், புதுமுகமா மக்கள் மனசுல ஒரு ரீச்சான ஒரு நபர் அப்படின்னா அண்ணாமலை அப்படிங்கறத மாற்றுக்கிறது கிடையாது. அதை திரும்பவும் ப்ரூவ் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு தருணம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேஜ். சரி, ஓகே, முக்கியமா சஸ்பென்ஸ் போடாத தீபிகா, விஷயத்த சொல்லுன்னு கேட்டீங்கன்னா கூட்டங்க செம்ம கூட்டம், பயங்கரமா நிறைய பேர் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இல்ல, ஓரளவு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் அப்படியே கலந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நேரம்பா உட்கார்றது, கட்டுப்பட்டிக்கிட்டு போலாம், நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற நபர்கள் கெழுந்துட்டே இருக்காங்க. லைக் எழுந்து போயிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே சரி ஓகே, நம்ம தலைவர் போய் பேசினாருன்னா கொஞ்சம் கூட்டம் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் அவர்களை கிளப்பி விடுறாங்க. அவர் போறாரு, மைக்கு பிடிக்கிறாரு, எல்லாம் கிளம்பு, இவனத்தை பேச போறாரு அப்படின்னு சொல்ற மைண்ட் செட்ல அங்க இருந்த நபர்கள் எல்லாருமே அவங்களோட பைகள்லாம் தூக்கிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, இதை கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம தலைவர் பேச போறாரு. மாநில தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் அங்க இருந்து யாரும் நகர வேண்டாம். அவர் பேசுறத முழுக்க முழுக்க கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா செல்லவும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. ஏயா என்னையா பண்றீங்க? பாஜகவா அது? அண்ணாமலை இல்லாத களம், புரியுதா உங்களுக்கு எல்லாம்? தெரியுதா? அவர் இல்லை அப்படின்னா அங்க ஒண்ணுமே கிடையாது. தமிழக பாஜக அப்படிங்கிறது பூஜ்யம். புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்த ஒரு நபரும் A to Z கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா இந்த வார்த்தை அப்படிங்கிறது உண்மையாவே முக்கியங்க. உண்மையாவே நிஜமான 100% உண்மையான ஒரு வார்த்தை. தமிழகத்தினுடைய பாஜக இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கு. ஒரே ஒரு சதவீதம், 3% அப்படியே 1 டிஜிட்ல இருந்த ஒரு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது தமிழகத்துல பாஜக எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க பாஜக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நபராலதான் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டுச்சு. அது அண்ணாமலை. சோ அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு மாசா ஒரு வளர்ந்திருக்கிறாரு அப்படின்னா இவரை விமர்சனம் பண்றதுக்காகவே ஒரு கூட்டம். உள்ள இருக்கிறவங்களே, இப்ப கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்கோங்களேன், குருமூர்த்தி, என்னென்னவோ கல்யாணராமன், இவங்க எல்லாம் எப்படி பேசினாங்க, எப்படியெல்லாம் பேசினாங்க. மாரிதாஸ் அவர்களை வச்சு ஒரு பெரிய வலை ஒண்ணு நடந்துச்சு. எல்லாரும் பேசினாங்க. என்னவோ 8 கோடி ரூபாய் நிலத்தை 4.5 கோடி 80 கோடி 8 பாருங்க, 80 கோடி ரூபாய் நிலத்தை 4.5 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. முற்றிலும் ஏமாத்திட்டாரு. அண்ணாமலையும் திமுகவும் ஒன்றோடு ஒன்றா பிணைப்போட அப்படியே ரொம்ப அப்படியே ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விதமான கட்டுக்கதைகள். ஆமா, நான் இடத்த வாங்கினேன், நான் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாத்தையும் அறிக்கை மூலமா போட்டு உடைக்கிறாரு. பொழிச்சு துப்பிடாரு. அப்பயுமே
சொல்லுவோம், நாங்க பேசிட்டு தான் இருப்போம், உனக்கு என்ன, நாங்க பேசுவோம் அப்படிங்கிற வகையில தான் எல்லாரும் பேசினாங்க. ஆனா இந்த மீட்டிங்ல இப்படி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே இல்லைங்க. பாஜகவினுடைய பரிதாப நிலை எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பாஜகவில் இருக்கிற அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் கொந்தளிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அவருக்கு மட்டும் கரெக்டான ஒரு பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சிருந்தீங்கன்னா உங்களோட நிலைமை இப்படி இருந்திருக்குமா? அவர் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருந்தாருன்னா, அவரை கடைசியா பேச வச்சிருந்தீங்கன்னா, அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்கு, அவர் என்னெல்லாம் பேசுவாருன்னு பாக்குறதுக்காகவே கூட்டங்கள் உட்கார்ந்து இருந்திருக்குமே. உங்களுக்கு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாஜகவே கேள்வி கேட்கிறாங்க. இதுல நயினார் அவர்கள் மேல தப்பு சொல்ல ஒண்ணுமே கிடையாது. அவரு ஐ திங்க் ஒரு நார்மலா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து புயல்னா நான் தென்றல் ரொம்ப மென்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஆஸ் பிஃபோர் நம்மளுக்கு தெரியும் நயினார் நாகேந்திரன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா அவ்வளவு வயலண்டா ஆன் பாயிண்ட்ல ஆன் டைம்ல ஒரு விஷயமும் பேஸா வச்சுட்டு பேசுவாரானா இல்ல. ஆனா அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்துட்டு ஓகேன்னு மூவ் ஆன் ஆகிறவங்களை தவிர ரொம்ப அதிக அளவுல கவர்ச்சிகரமா அவர் வேணும் எங்களுக்கு அப்படின்னு எதிர்பார்க்கும் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை. சோ ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு அரசியல் தலைவர்ல முதல் இடம் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தான் போதும். மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா அவர் தான் வேணும், அவர் பேசணும், அவர் பேசணும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமா வச்சிருக்காங்க. ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாருனாவே அது எப்படி போகுது? அண்ணாமலையோட போட்டோவை வச்சா ஒரு வீடியோ வந்து எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வருது இல்ல? அந்த மாதிரி பேனர்ல மட்டும் அடிச்சு விட்டீங்கன்னா தலைவர் இல்லையேங்க. இதுதாங்க அங்க இருக்கிற கேள்வி. இன்னைக்கு விஜய் அவர்கள் போறாரு, ஒரு பெரிய அளவுல மேடையில பேசுறாரு, பரப்புரை பண்றாரு அப்படின்னா அவருடைய அவருடைய கொள்கை எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மக்கள் வந்து நிக்கிறாங்க. அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அதுக்காக தான் அவங்க வந்து நின்னுட்டு பாத்துட்டு இருக்காங்களா? அவரு திரையில பார்த்த ஒரு நபர் இப்ப அரசியல் களத்துல சூப்பரா வந்து பேசுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பிளஸ் திமுகவை அவர் வெளுத்து வாதங்கும் விதம், இந்த ஊர்ல இருக்கிற அமைச்சர்கள் இப்படி அப்படின்னா அந்த இடத்துல இருந்தே அவர் கெத்தா பேசுறாரு. அதற்கான கிளாப்ஸ் அங்க குவியுது. சோ ஒருத்தவங்களை விமர்சனம் பண்றாரு அப்படிங்கும் போது ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாகுது. அப்ப அவர் பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டாரு. இதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்களும் தமிழகத்துல பாஜக வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அண்ணாமலைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வரும் காலங்கள்ல தமிழகத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாவே ஒரு பெரிய சந்தேகம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ இருக்கிற ஒரு தொண்டர்களும் கொதிச்சு எழுந்துட்டு இருக்காங்க. கூடுதலா ஜிஎஸ்டி எல்லாத்தையுமே நீக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்லாப் எடுத்துட்டாங்க இல்லையா? சோ 5% அண்ட் 18%, அதாவது 18% ஸ்லாப் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள். அண்ட் இந்த 2 ஜிஎஸ்டி மட்டும் தான் இதுக்கப்புறம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறது முறைக்கு வந்தாச்சு. எல்லாருமே ரொம்ப நிறைய விலைவாசிகள் அப்படிங்கிறது குறையும், மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதை பத்தி நரேந்திர மோடி அவர்கள் நிறைய ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருந்தாரு. இதை எடுத்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவே பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்க்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேரை கேளுங்க, மோடியின் தொழில் மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க. பேரெல்லாம் நல்லாதான்ப்பா இருக்கு, கூட்டம் இருக்கா அப்படின்னீங்கன்னா அதே மாதிரிதான். நம்ம முன்னாடி சொன்ன பாத்தீங்களா திண்டுக்கல் மீட்டிங், சேம் லைக். பெரிய அளவெல்லாம் வந்து கிரௌட்ஸ் இல்ல, ஓரளவு இருக்காங்க. காலி சேர்ஸ் எல்லாமே அடிக்கடிக்கெல்லாம் வச்சிருக்காங்க. அதுலயும் வந்து இல்ல சரி ஓகே நயினார் பேசிட்டு போறாரு போங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சரி வானதி ஸ்ரீனிவாசன் வராங்க, ஓஹோ லேட் ஆயிடுச்சா அதனாலதான் யாருமே ஒழுங்கா பேச மாட்டேங்கிறீங்க, அந்த அளவுக்கு சத்தம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஸ்ரீனிவாசன் அவங்களே வந்து இப்படி தொடச்சு விட்டுக்கிறாங்க. சரி விடு வானதி, ஃபீல் பண்ணவே கூடாது, கூட்டம் இல்லைன்னா என்ன, அவங்க பாக்குறாங்கல்ல இருக்காங்கல்ல, பேசிட்டோம், அவங்க நம்ம பேசுறதெல்லாம் கவனிக்கிட்டோம், வெயிட் பண்ணு, கத்தலைன்னா என்ன, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரசியல் நகர்வுகள் அப்படி இருக்கு. இது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு என்ன நடந்தாலுங்க அவங்க எல்லாம் உண்மையாவே வருத்தப்படுவாங்க. ஐயோ அண்ணாமலைய வந்து இந்த கட்சி உள்ள விட்டுட்டு நம்ம படுற பாடு இருக்கே, நம்மளுக்கு என்ன நடந்தாலும் அண்ணாமலையை கம்பேரிட்டிவ்ல வச்சிருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. சோ நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் அட்டாக். டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணாமலை இருக்கும்போது கட்சி நல்லா இருந்தது, நாங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள சூப்பரா இருந்தோம், ஹாப்பியா இருந்தோம் அப்படின்ற வார்த்தைகள் நயினார் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் போயிருச்சுன்னு சொன்ன உடனே எங்க நீங்க பதவி விலகுறீங்களா அப்படின்னு கூட ஒரு செய்தியாளர் போய் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டு வந்துட்டாரு. என்னது பதவி விலகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாரு நயினார். சோ இந்த மாதிரி கம்பேரிட்டிவ்லி அண்ணாமலையால பல நபர்களுக்கு பிரச்சனை மட்டும்தான். சோ உட்கட்சி மோதல் அப்படிங்கிறது சத்தியமா இவருக்காகவே தான் நடக்குது, இவராலதான் நடக்குது அப்படிங்கிறது இவரும் அறிவார், உள்ளே இருக்கும் நபர்களும் அறிவார்கள். சோ பாஜக அண்ணாமலை இல்லைன்னா 0 இன் தமிழ்நாடு, மென்ஷன் த பாயிண்ட். ஓகேவா? புரிஞ்சுக்கணும், இதை வந்து மேலிடம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் கொடுக்குற கேள்வி சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு. எங்க எடுத்துட்டு போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போமே.
அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.